ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः பிரஜ்வாலிதோ ஞானமயः பிரதீபः. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பகவத்கீதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவத்கீதா தியான ஸ்லோகங்கள்னு சில ஸ்லோகங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரோம். இந்த முறை நமோஸ்துதே வியாசவிசால புத்தே பகவத்கீதை பார்க்குறோம். பகவத்கீதை அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். பகவானே சொல்கிறாருன்றதையும் பார்த்தோம். பகவத்கீதை எங்கே இருக்குது? மகாபாரதத்துக்குள்ளே இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட மகாபாரதத்தை யார் எழுதினாங்கன்னு கேட்டால் வியாச பகவான் எழுதியிருக்காரு. அந்த வியாசரை பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. வியாசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய மகாபாரதத்தை எழுதினவர். இந்த மகாபாரதத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா அது வேறு எங்கேயும் இருக்காதான். இல்லை வேறு எங்கேயான ஒன்று இருந்ததுன்னா அது கண்டிப்பாக மகாபாரதத்தில் இருக்கும்னு. ஏன்னா அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது மகாபாரதத்துக்குள்ளே. 1.25 லட்சம் ஸ்லோகம்னா சும்மாவா? அவ்வளோ இருக்குது. அப்படிப்பட்ட மகாபாரதத்தை எழுதின பெருமை வியாசருக்கு மட்டும்தாங்க. அந்த வியாசருக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரியும் வணக்கம் சொல்கிற மாதிரியும் தான் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த மகாபாரதத்தை ஒரு விளக்காக ஏற்றி நம்மளோட ஞானத்தை எரிய வைக்கிறார் வியாசர். அப்படிப்பட்ட வியாசருக்கு நான் வணங்குறேன் அப்படின்றது இந்த ஸ்லோகம். அடுத்த கீதா தியான ஸ்லோகம். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா பிரபன்ன பாரிஜாதாய, அவர் ஒரு பாரிஜாத மரம் மாதிரி எல்லாருக்கும் தன்னோட பக்தர்களுக்கு கேட்டதை கொடுக்கக்கூடியவர். தோத்திர வேத்திரேக பானையே, ஆனால் பார்த்தா ஒரு சின்ன புள்ள போகிற மாடு கண்ணுக்குட்டிகளை மேய்ச்சிட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு இருப்பார். அவ்வளோதானா? சின்ன ஒரு இடப்பிள்ளையா அப்படின்னு பார்த்தா ஞானமுத்ராய கிருஷ்ணாய, ஞானமே வடிவானவர், ஞானமே உருவமானவர் கிருஷ்ணர்னு. கீதாமிருத துஹேனக, அது மட்டும் இல்லை, என்றைக்குமே குறையவே குறையாத அழியவே அழியாத பகவத்கீதைன்றத அமிர்தத்தை நமக்கு கொடுத்தவர். அப்படிப்பட்ட பகவானை நம்ம கண்டிப்பாக வேண்டிக்குவோம். அடுத்து ஒவ்வொரு நாளுமே நம்ம தினமும் நாள்தோறும் பகவத்கீதையை தொடங்கிறதுக்கு முன்னாடி வசுதேவ சுத்தம் தேவம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? முதல்ல அந்த ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தத்தை பார்ப்போம். வசுதேவ சுத்தம் தேவம், வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவர் தானே பகவான் கிருஷ்ணர். அதனால் வசுதேவ சுத்தம் தேவம், வசுதேவருக்கு பிறந்த, வசுதேவரோட பிள்ளையானவர், தேவம் கடவுள். கம்சசாணூர மர்தனம், அவர் எப்படிப்பட்ட செயல்கள்லாம் செஞ்சவர் அப்படின்னா பெரிய பெரிய மல்லர்களான கம்சன் சாணூரன் அவங்களெல்லாம் அழிச்சவர். தேவகி பரமானந்தம், ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை. தேவகி அப்படின்ற அம்மாவுக்கு எப்போதுமே சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், தேவகிக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே அவர்தான் குரு அப்படின்னு. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், இந்த ஜகத்துக்கே ஆச்சாரியனான கிருஷ்ணரை வேண்டுறேன் அப்படின்னு. இந்த ஒரு பெருமை கிருஷ்ணாவதாரத்துக்கு மட்டும்தாங்க உண்டு. ராம அவதாரம் இருக்குது, நரசிம்ம அவதாரம் இருக்குது, வராக அவதாரம் இருக்குது. ஆனால் எதுலேயுமே இப்போ வராகாச்சாரியன் ராமாச்சாரியன்லாம் சொல்கிறது இல்லை இல்லையா? ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ணதுனால தான் கீதாச்சாரியன் அப்படின்னு அவருக்கு பேர். அதனால் அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே அவர் ஆச்சாரியன்றனால தான் வந்தே ஜகத்குரும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம மற்ற கீதா தியான ஸ்லோகங்கள் எல்லாமும் பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.